இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, எம்எஸ் எவரெஸ்ட் ஆட்டோமொபைல்ஸ் vs எம்எஸ் ரஜித் என்டர்பிரைசஸ். இது என்னென்னா, நம்ம எல்லாம் செக் கேஸ் நிறையா ஹேண்டில் பண்ணுவோம். அந்த செக் கேஸில் ஒரு அக்யூட்டல் ஆயிடுது கீழே. அப்போ அந்த அக்யூட்டல் மேலே நம்ம டைரெக்டாக அப்பீல் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்ற கேஸ் தான். இதில் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம என்ன ஃபாலோ பண்ணிருந்தோம் அப்படின்னா, 2025க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அப்பீல் போட்டு தான் போயிட்டுருந்தோம். அது என்னென்னா, இப்போ கீழே ஒரு செக் கேஸ் ஃபைல் பண்ணுறோம் நம்ம. அந்த கேஸில் அக்யூஸ்டுக்கு அக்யூட்டல் ஆயிடுது. அக்யூட்டல் ஆனதுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹைகோர்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் லீவ் போடுவோம். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், நம்ம அப்பீல் ஃபைல் பண்ண முடியும். அப்போ 2025ல் ஒரு கேஸ் வருது. என்ன கேஸ்னால், செலஸ்டியம் ஃபினான்ஷியல் vs ஞானசேகரன் அப்படின்ற ஒரு கேஸ் வருது சுப்ரீம் கோர்ட்டில். அதில் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கம்ப்ளைண்ட் கேஸில் இவங்க ஃபைல் பண்ணுறாங்கல்ல, அதில் அக்யூட்டல் ஆகும்போது இவங்களை விக்டிம்னு தான் எடுத்துக்கணும். இவங்களை இங்கே கம்ப்ளைண்ட் எடுத்துக்கக்கூடாது. அப்போ இந்த கேஸில் அப்பீல்ன்றது ஸ்பெஷல் லீவ் தேவையில்லை. டைரெக்டாக நீங்கள் கோர்ட்ஸ் ஸ்பெஷல் லீவ் இல்லாமலே அப்பீல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜிகே இளந்திரியன் 2025ல் ஜஸ்டிஸ் ஜிகே இளந்திரியன் அவர்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கும் நீங்கள் ஸ்பெஷல் லீவ் கேட்காமலேயே நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதில் தான் ஒரு மேஜர் சேஞ்ச் வந்திருக்கு மறுபடியும். இந்த கேஸ் என்னென்னா, எம்எஸ் எவரெஸ்ட் ஆட்டோமொபைல்ஸ் ரஜித் என்டர்பிரைசஸ் சுப்ரீம் கோர்ட்டில் 12/2/2026 அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட சைட்டேஷன் 2026 Class 1 MWN கிரிமினல் DCC 207. இதை எந்த பெஞ்சில் வந்துச்சு அப்படின்னா, ஜஸ்டிஸ் சஞ்சய் குமார் அண்ட் ஹானபிள் ஜஸ்டிஸ் கே வினோத் சந்திரன் அவங்க பெஞ்சில் தான் அந்த கேஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, பெட்டிஷனர் இங்கே எவரெஸ்ட் மொபைல்ஸ் இவங்க ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஹைகோர்ட் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானா கொடுத்ததுக்கு மேலே ஹைகோர்ட்டுடைய ஆர்டருக்கு மேலே சேலஞ்சுக்கு வராங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செலஸ்டியம் ஃபைனான்சியலில் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருக்கு, அப்பீல் தேவையில்லைன்னு சொல்லி. ஆனால் இங்கே அப்பீல் தேவைன்னு சொல்லி என் கேஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் நான் இதில் அக்ரீடாக இருக்கேன், நீங்கள் இதை ஒன்று பாருங்கள் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வராங்க. அப்போ பெட்டிஷன் சைடு அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ரெஸ்பான்ஸ் சைடில் பெரிய கன்டென்ஷன் இல்லை. கோர்ட் ரீசனிங் என்ன கொடுக்குது அப்படின்னா, செலஸ்டியம் ஃபினான்ஷியல் கேஸில் முக்கியமான ப்ரீவியஸ் இயர்லியர் சுப்ரீம் கோர்ட் டிசிஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. குறிப்பாக சத்யபால் சிங் ஸ்டேட் ஆஃப் MP அண்டு சுபாஷ் சந்திர ஸ்டேட், இந்த 2 கேஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இவங்க ஒரு அப்சர்வேஷன் தரலை. அப்போ அப்படி பார்க்கும்போது செக்ஷன் 372க்கும் 378 CRPCக்கும் இடையில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இதை 372ல் விக்டிம் யாராக வருவாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. 378 CRPCயில் அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டல் பேசுது. அப்போ 372ல் இருக்கக்கூடிய விக்டிமும் 378ல் பேசுகிற ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டும் ஒன்று தானா? அப்போ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் முடிவெடுக்க முடியும். அப்போ 2 கான்ஃப்ளிக்ட் வியூஸ் இருக்கனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லார்ஜர் பெஞ்சுக்கு இதை ரெஃபர் பண்ணுறாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நமக்கு ஸ்பெஷல் லீவ் தேவையில்லை அப்படின்னு இருந்துச்சு. இப்போ ஸ்பெஷல் லீவ் மறுபடியும் நம்ம வாங்கி தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணிட்டனால. இந்த கேஸில் சைட்டட் பண்ண ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னென்னா, செலஸ்டியம் ஃபினான்ஷியல் vs ஞானசேகரன் கேஸு 2025 INSC 804 தான் சைட்டேஷன். இதில் தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்பெஷல் லீவ் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சத்யபால் சிங் ஸ்டேட் ஆஃப் MP கேஸ்லையும் சுபாஷ் சந்திர ஸ்டேட் ஆஃப் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் கேஸ்லையும் அப்பீல் கண்டாயம் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் வியூஸை சரி பண்ணுறதுக்கு தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் சொல்லப்பட்ட ப்ரொவிஷன்ஸ், இதில் டிஸ்கஸ் பண்ணுற ப்ரொவிஷன்ஸ் என்னென்னா, செக்ஷன் 138 NI ஆக்ட் டிஸ்கானர் ஆஃப் செக், செக்ஷன் 413 BNSS, கரஸ்பாண்டிங் ஓல்ட் செக்ஷன் 372 CRPC, நோ அப்பீல் டு லை அன்லஸ் அதர்வைஸ் ப்ரொவைடட். இதில் தான் ஒரு ப்ரொவைடட் கிளாஸில் விக்டீமுக்கு ஸ்பெஷல் அப்பீல்லாம் லீவ்லாம் தேவையில்லை. விக்டீம் எப்போ வேணாலும் அவங்க அப்பீல் வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷனில் சொல்லுவாங்க. செக்ஷன் 378 CRPC அப்பீல் இன் த கேஸ் ஆஃப் அக்யூட்டல். இந்த கேஸில் என்னென்னா, டீட்டெயிலாக மொத்தம் ஒரு 5 கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 5 கிளாஸ்லையும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ப்ரொவிஷனையுமே டீட்டெயிலாக தனித்தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி தனித்தனி ப்ரொவிஷன்ஸுக்கும் வீடியோஸ் இருக்குது. மேலே ஃப்ளாஷ் கார்டில் கூட கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். இப்போ ஃபைனல் டிசிஷன் இந்த கேஸில் என்ன அப்படின்னா, இந்த கேஸில் எதுவுமே மெரிட்டில் டிசைட் பண்ணல. இந்த மேட்ரை லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க.
ரெஜிஸ்ட்ரிக்கு வந்து சிஜிஐ முன்னாடி வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணி அப்ரோப்ரியேட் டைரக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த கேஸோடைய க்ரக்ஸ். ப்ரொவிஷன்ஸ் வேணும்னா நீங்கள் தனியாக போய் பார்த்துக்குங்க. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ வில் பி சி யூ மூ. அன்டில் தென், தேங்க்யூ.